கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீதிமொழிகள் 12:12. நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். The root of upright men is forever. Amen. சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு எதிரான அவருடைய பரிசுத்த வேதம் போதிக்கும் அவருடைய வழிகளுக்கு எதிரான ஒரு நிலையிலிருந்து, அதாவது தேவனாகிய கர்த்தரை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறியாத நிலையிலிருந்து மனம் போன போக்கில் தன் இஷ்டப்படி வாழ்ந்து பாவம் செய்து வாழ்கிற நிலையில் இருந்து நீதிமான் என்ற நிலைக்கு வருவது எப்படி? நீதிமானாவது எப்படி? அப்படி நீதிமான் ஆனால்தானே நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். நாம் நீதிமானாக ஆகும்போது தானே நாம் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக மாறுவோம். இந்த நீதிமானாக ஆவது எப்படி என்பதை குறித்து பரிசுத்த வேதம் நமக்கு சில வசனங்களின் மூலம் தெளிவாக கூறுகிறது. அதை சற்று நாம் தியானிப்போம். கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமானாக்கப்பட்டீர்கள். இன்று இந்த வசனங்கள் எல்லாம் ரோமருக்கு எழுதின நிருபம், கொரிந்தியருக்கு எழுதின நிருபம், இதில் அப்போஸ்தலனாகிய பவுலால் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இதனுடைய மொத்த சாராம்சம் என்னன்னா, விசுவாசம். நாம் தேவனை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் நாம் நீதிமானாகிறோம். அதாவது கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் பாவ சாப நோய்கள் எல்லாவற்றையும் தன் மீது ஏற்றுக்கொண்டு தன் பரிசுத்த இரத்தத்தை சிலுவையில் சிந்தி என் பாவத்தின் தண்டனைக்கு தன்னை பலியாக்கி என் பாவ சாப நோய்கள் எல்லாவற்றிற்கும் பரிகாரம் செய்து என் மீதிருந்த பிசாசின் கிரியைகளை அழித்து ஜெயம் கொண்டு என்னை மீட்டார் என்று முழு மனதோடு நம்பி விசுவாசித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக, மீட்பராக, தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவ கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லா நீதியையும் நியாய பிரமாணத்தையும் நிறைவேற்றி முடித்து அவரே
நம்முடைய நீதியாய் இருக்கிறார். இதை தான் மேற்கொண்ட பரிசுத்த வேத வசனங்கள் நமக்கு போதிக்கின்றன. இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் நமக்காய் சிலுவையில் செய்து முடித்தவைகளை நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கொள்வதை தவிர நாம் வேறு எதையும் செய்யவில்லை. நாம் இதற்கு எந்த விலையும் கொடுக்க தேவையும் இல்லை. தேவ கிருபையால், ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தால் எல்லாம் இலவசமாய் மிக எளிமையான வழியில் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இப்படியாக நாம் இருக்கும் எந்த நிலையில் இருந்தும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக்கப்படுகிறோம். அவரே நம்முடைய நீதியாய் இருக்கிறார். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்று ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே என்று எரேமியா 23:6 வாசிக்கிறோம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார் என்று 1 கொரிந்தியர் 1:31 வாசிக்கிறோம். இந்த நிலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாக என்ன நமக்கு சொல்லியிருக்கிறார்? முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று. அப்படியானால் நீதிமான்களாக்கப்பட்ட நாம் கடைசி வரை அந்த கிருபையை தக்க வைத்து காத்து கொள்வது எப்படி? நீதிமான் ஆக்கிட்டார், நம்ம நீதிமானாக தொடர்ந்து ஜீவிய காலம் வரைக்கும் இருக்கணும் இல்லையா? அதுக்கு என்ன செய்யணும்? அதற்கும் பரிசுத்த வேதத்திலேயே ரொம்ப அழகா பதில் இருக்கு. என்ன தெரியுமா? என் கட்டளைகளின் படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஆகவே நம் ஆயுளின் முடிவு வரை, அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மட்டும் பரிசுத்த வேதத்தின்படி நடந்து ஆண்டவர் இயேசுவின் போதனைகளை கைக்கொண்டு அவருக்கு முன்பாக உண்மையாய் நடந்து கொள்ளும்போது கர்த்தரே நம்மை நீதிமான் என்று அழைத்து நம்மை பரலோகம் கொண்டு சேர்ப்பார். அங்கே நமக்கு பலன் அளிப்பார். இதை விசுவாசிக்கிறீங்களா? இப்படியாக நாம் இந்த பூமியில் நீதிமான்களாக வாழும் பொழுது நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. அதை தான் இன்றைய தியான வசனம், நீதிமான் வேர் கனி கொடுக்கும் என்று. அது என்ன கனி? அதுதான் ஆவியின் கனிகள். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்பதை குறித்து நாம் ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். சரி, ஒரு மரம் அதன் கனியை தருவது என்பது சரி. நாம் எப்படி கனி கொடுக்க முடியும்? கனி கொடுப்பது என்றால் என்ன? அதற்கும் வேதமே நமக்கு ரொம்ப தெளிவாக பதில் கூறுகிறது. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். நீதியின் கிரியை சமாதானமும், நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமும் ஆம். அந்த கனிகள் பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு அருளப்பட்டு அவைகள் நமக்குள் இருந்து நல்ல குணமாக, நீதியாக, உண்மையாக வெளிப்படும். இதைதான் பரிசுத்த வேதம் கனி கொடுப்பது என்று அழைக்கிறது. ஸோ நாம் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் வாழும் பொழுது நாம் நீதிமான்களாக, நம்முடைய வாழ்வின் முடிவு பரியந்தம் தேவனுடைய பிள்ளைகளாக
முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? அந்தப்படி நாம் தேவனுடைய வார்த்தைகளை தினமும் வாசித்து தியானித்து அதன்படி உண்மையாய் நடக்கும் பொழுது நாம் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் இருப்போம். நம்மை கண்டு தேவன் நம்மை நீதிமான் என்று அழைத்து நம்மளை அரவணைத்து கொண்டு ரட்சிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.